அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. ஜனநாயகனுக்கு யுஎஸ் சான்றிதழ் வழங்கிய தனி நீதிபதி உத்தரவிற்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு விசாரணை. தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. இடைக்கால தடைக்கு எதிராக ஜனநாயகன் தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றம் சென்ற நிலையில் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுக உத்தரவானது பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது துவங்கியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கின் விசாரணை தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய திரை வாழ்வில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். ஏறக்குறைய அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதுதான் தன்னுடைய கடைசி திரைப்படமாக இருக்கும் என்ற கருத்தை விஜய் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே நீங்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தி இருந்ததற்கு ஏற்ப தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை இன்று நடைபெறுகின்றது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, நீதிபதி முருகன் அமர்வில் இந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது. மத்திய தணிக்கை வாரியத்தினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் ஆஜராகி இருக்கின்றார். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் அமர்வு உத்தரவுக்கு எதிராக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சை நாடுமாறு கடந்த 15ஆம் தேதி உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் சென்சார் சான்று வழங்குவது தொடர்பாக இன்று இறுதி விசாரணை நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இன்று நடைபெறக்கூடிய இந்த இறுதி விசாரணையில ஒவ்வொரு தரப்பிலும் அரை மணி நேரம் பேசலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி விஜய் தரப்பிலும் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய தணிக்கை வாரியத்தின் சார்பிலும் அரை மணி நேரம் வரை விவாதங்களை முன்வைக்கப் போகின்றார்கள். சென்சார் போர்டு தரப்பிலே அறிக்கை தாக்கல் செய்து கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் தன்னுடைய வாதத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை பொங்கலை முன்னிட்டு திரைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்திருந்தார்கள். பொங்கல் வெளியீடாக கொண்டு வரும் பொழுது அது நல்ல லாபம் ஈட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு விஜயினுடைய நடிப்பில் அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்காக பணிகள் நடைபெற்றன. கடந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி என்ற படத்தை வெளியிடுவதற்கு முயற்சித்திருந்த நிலையில்தான் ஒரு படத்தை திரையிட வேண்டும் என்றால் அந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் அவசியம். U என்றோ UA என்றோ A என்றோ எந்த வகையிலான சான்றிதழை பெறுகின்றார்கள் என்பதை பொறுத்தே அந்த திரைப்படத்தினுடைய பார்வையாளர்கள் எந்த வயதினராக இருக்கலாம் என்பதை தீர்மானிக்க முடியும். அந்த அடிப்படையில் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சான்றிதழ் பெறுவதற்காக மத்திய தணிக்கை வாரியத்தை அணுகியிருந்தது. ஆனால் படத்திலே மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக கூறி படத்தினுடைய அந்த சான்றிதழை வழங்காமல் தணிக்கை வாரியம் மற்றொரு குழுவிற்கு பரிந்துரை செய்து நீங்கள் படத்தை பார்த்துவிட்டு பரிந்துரை வழங்குங்கள், அதன் பிறகு இந்த விஜயின் திரைப்படத்திற்கு எந்த வகையான சான்றிதழை வழங்கலாம் என்பதை நாங்கள் முடிவு செய்கின்றோம் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் ஒரு தனி நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். அது பொங்கலுக்கு முன்பாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பாக இருந்தது. எனவே விஜயினுடைய திரைப்படம் எதிர்பார்த்ததற்கு ஏற்ப பொங்கல் வெளியீடாக திரைக்கு வந்துவிடும் என்று நம்பப்பட்ட நிலையில்தான் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அந்த மேல்முறையீட்டிலே தனி நீதிபதியினுடைய உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நீதிபதிகள் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், நீங்கள் ஒரு படத்திற்கு தயாரிப்பு நிறுவனம் சார்பிலே வெளியீட்டு தேதியை இந்த தேதியில் படத்தை வெளியிடப் போகின்றோம் என்று அறிவித்துவிட்டு செயற்கையாக ஒரு அழுத்தத்தை உருவாக்கி படத்தின் வெளியீட்டு தேதி நெருங்கி வந்து விட்டது, எனவே சான்றிதழ் கொடுத்தாக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை எல்லாம் உருவாக்க முடியாது. தணிக்கை சான்றிதழ் பெறாமல் படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவித்தது உங்களுடைய தவறு என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான்
இன்று மேல்முறையீடு தொடர்பாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மேல்முறையீட்டு மனுவிலே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கும் பொழுது தனி நீதிபதி உத்தரவை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைப்பார்கள். படத்தினுடைய சான்றிதழ் குறித்த தணிக்கை வாரியத்தின் வாதத்தை பொறுத்தவரை எந்த வகையிலும் உடனடியாக சான்றிதழை வழங்க முடியாது என்று சொல்லுவார்கள். இப்பொழுது படத்துடைய தணிக்கை வாரியம் சார்பில் முன்வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் நாங்கள் நிராகரித்து உத்தரவிடுவதற்கு முன்பாகவே படத்தினுடைய நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். சென்சார் போர்டு தரப்பிலே கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் A.R. சுந்தரேசன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று சென்சார் போர்டு முடிவு செய்திருந்தது. அது குறித்து படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஜனவரி 5ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டது. 6ஆம் தேதி தான் சான்று கோரி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்தது என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது இதன் மூலமாக சென்சார் போர்டு என்ன சொல்லுகின்றது என்றால், ஜனநாயகன் விஜயினுடைய திரைப்படம் மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த போகின்றோம். நாங்கள் உடனடியாக அந்த படத்திற்கு சான்றிதழை வழங்கவில்லை. சான்றிதழ் வழங்குவது குறித்து நாங்கள் மீண்டும் ஒரு ஆய்வு செய்வதற்காக மற்றொரு குழுவிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு தகவலை ஜனவரி 5ஆம் தேதி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு தாங்கள் தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையிலே 6ஆம் தேதி சான்று கோரி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் நீதிபதிகளுக்கு முன்பாக இப்பொழுது வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குமாறு தனி நீதிபதி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இரு நீதிபதிகள் அமர்வு அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை பிறப்பித்திருந்தது. இப்பொழுது இரண்டு பக்கமும் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சுமார் அரை மணி நேரம் வரை தங்களுடைய வாதத்தை முன்வைக்கலாம் என்று நீதிபதிகள் சொன்னதை தொடர்ந்து படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முதலில் தங்களுடைய வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாதத்தில் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக சென்சார் போர்டு முன்வைக்கக்கூடிய வாதம் என்பது, ஜனவரி 5ஆம் தேதியே நாங்கள் மற்றொரு குழுவின் மூலமாக இந்த படத்தை பார்க்க சொல்லி அதன் பிறகுதான் தணிக்கை சான்றிதழை வழங்குவோம் என்ற தகவலை தயாரிப்பு நிறுவனத்திற்கு சொல்லிவிட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இது ஒரு விவாதமாகி இருந்தது. படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லும் பொழுது தணிக்கை வாரியம் ஒரு படத்தை பார்த்துவிட்டு சான்றிதழ் வழங்கலாம் அல்லது திருத்தங்களை கூறலாம். அதை தாண்டி தணிக்கை வாரியத்தில் இல்லாத உறுப்பினர்களை கொண்டு அந்த படத்தை பார்க்க செய்வது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மீறிய செயல் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குழுவிடம் இந்த படத்தை நாங்கள் பார்ப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றோம், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் தான் தணிக்கை சான்றிதழ் தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை கூட தயாரிப்பு நிறுவனமான எங்களுக்கு சொல்லவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் கடந்த விவாதங்களின் பொழுது நீதிபதிகளுக்கு முன்பாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. ஆனால் அதை மறுக்கக்கூடிய விதமாகத்தான் மத்திய அரசு வழக்கறிஞர் சொல்லுகின்றார். ஜனவரி 5ஆம் தேதியே மற்றொரு குழு அமைத்திருக்கின்றோம், அந்த குழுவின் மூலமாக இந்த படத்தை பார்க்க சொல்லி இருக்கின்றோம் என்ற தகவலை சொல்லிவிட்டோம். அந்த தகவலை கேட்டறிந்த பிறகுதான் அடுத்த நாளில் ஜனவரி 6ஆம் தேதி படத்தினுடைய வெளியீட்டுக்கு ஏற்ற முறையில் தணிக்கை சான்றிதழை விரைந்து வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு நீதிமன்றத்தை தயாரிப்பு நிறுவனம் நாடியிருந்தது என்று சொல்லியிருந்தார்கள். கடந்த 6ஆம் தேதி இந்த வழக்கு தொடரும் பொழுது இந்த படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்தது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை. அதாவது இன்னொரு குழுவின் மூலமாக ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் தனி நீதிபதி மறு ஆய்வு